ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாரா டிசைனர்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம டிசைனிங் வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் ஸ்லீவ் பார்ட் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஒர்க் ஆல்சோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இப்போ இதோட சாரீ பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான், கிட்டத்தட்ட சாரீ ப்ளவுஸ் ரெண்டுமே ரன்னிங் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான். ஸோ இதுக்கு வந்து நான் இந்த ஸ்லீவையே வந்து ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு இது நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். மயில் தோகை மாதிரி இருந்தது. ஸோ இதை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். ஸோ இதை என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மயில் தோகையோட இந்த பார்ட்லேயெல்லாம் வந்து ஒரு கிளிப் குந்தன் இருக்கும்ல, ஸோ இந்த குந்தன் வச்சு ஃபஸ்ட் நான் இதெல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நீங்கள் ஸ்டிக் பண்ணுற ஒர்க்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நல்லா காஞ்சி ட்ரை ஆகி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு முன்னாடி ஏதாவது கீழே வந்து தட்டிக்கோங்க. கம்மெல்லாம் வந்து நம்மளுக்கு ஈவனாக கிடைக்கும், அதுக்காக தான். ஸோ ரொம்பவும் கம் போட வேணாம், கரெக்டாக போடுங்க போதும். ரொம்ப அது அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகிற அளவுக்குலாம் போக வேணாம். ஸோ இது ஃபுல்லாக நான் வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ எல்லா பக்கம் இது மாதிரி போட்டுக்கலாம். இந்த குந்தன் ஸ்டோன் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண மட்டும்தான் முடியும். இது வந்து த்ரெட் பேங்கிள்ஸ்லாம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அழகாக இருக்கும் ஒர்க்கு. இந்த மாதிரி வேணுங்கிற இடத்துலலாம் கம் போட்டுட்டு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டுறலாம் கொஞ்ச நேரம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த குந்தன்ஸ் எல்லாம் நம்ம ஒட்டியாச்சு. இந்த கேப்பில் நம்ம வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆகி ரெடி ஆயிரும். இப்போ வந்து இது காயறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த நெக்லைன் கொடுக்கணும்ல, அது கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பார்டரையுமே நான் விட்டுட்டு இதிலேருந்து தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ எப்போ போல் நம்ம இந்த 2 லைன் வந்து இங்கே சரி கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் போட்டுட்ருக்கேன். நார்மல் நம்ம சரியில் தான். இது வந்து A1 மம்தா இல்லாட்டி ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் சேஞ்சஸ் போட்டுட்ருக்கேன். இது வந்து மம்தா அப்படிங்கிற ப்ராண்டு, இல்லை A-ஸ்டார், இது ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு 2 லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ இது 2 லைன் போட்டுட்டு அப்புறம் காமிக்கிறேன். இப்போ 2 லைன் த்ரெட் போட்டாச்சு, சரி போட்டாச்சு. இப்போ வந்து நான் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். பீட் நீடில் யூஸ் பண்ணுறேன். சுகர் பீட் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி கலர், நல்லா கோல்டு கலர் யூஸ் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் சுகர் பீட்ஸ் வந்து 2 பீடாக கொடுங்க. இதுக்கு சுகர் பீட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி மெயின்டைன் பண்ணலாம், பிராண்ட்ஸ் பற்றி எல்லாமே நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். சுகர் பீட்ஸ்க்குன்னு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்பவும் போல் நம்ம ஒரு லைன் கொடுப்போம்ல, அதே மாதிரி ஒரு லைன் கொடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா நான் வந்து த்ரெட்டில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஐ மீன் சூயிங் த்ரெட்டில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன் இப்போது. ஸோ இது ஃபுல்லாக நம்ம வச்சு கொடுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம். நல்லா ரொட்டேஷன் கொடுத்து எடுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு த்ரெட்டு வந்து இந்த மாதிரி பிசுரே இல்லாமல் வரணும், அப்போ தான் த்ரெட் நல்லா நிற்கும் பீட்ஸ் எல்லாம். ஸோ இது ஃபுல்லாக கொடுத்துட்டு அடுத்தது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அடுத்த லைன் வந்து ஒரு சுகர் பீட், ஒரு பெரிய பீட், இது வந்து மாற்றி கொடுக்குறேன். இதெல்லாமே நம்ம வந்து ஒன்றா தான் ஸ்டிச் பண்ணணும், அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பெரிய பீட் இருக்கிறதுனால நீங்கள் ஒன்றா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுக்கும் நான் சூயிங் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது எப்பவும் போல் நார்மலாக நம்ம பண்ணுவோம்ல, அதுதான். ஸோ இது முடிச்சுட்டு எகெயின் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த மோட்டோவை நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறது மட்டும் காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம நார்மலாக நிறைய வீடியோவில் நம்ம பார்க்குறது தான். ஸோ இதை நான் ஃபுல்லாக வச்சு முடிச்சுக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த நெக்லைன் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த ஃபெதர் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதை மட்டும் நான் சரி வச்சு தான் ஹைலைட் பண்ண போகிறேன், சரியும் பீட்ஸும் வச்சு. ஸோ இதை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து இந்த கீழே இருக்கிற ஃபெதர்லேருந்து ஆரம்பிச்சிக்கலாம், இந்த இடத்துலேருந்து. ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். இது வந்து எம்போஸ்டு டிசைன் இருக்கிற ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே பார்த்து ஒர்க் பண்ணணும். ஹோல் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் இந்த இடத்துல ஒரு சுகர் பீட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு டார்க் ப்ளூ லைன் தெரியுது இல்லையா, அந்த லைனில் தான் நான் வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அது நல்லா அந்த ஃபெதர் எஃபெக்டிவ் ஷேப்பில் நல்லா எஃபெக்டிவாக தெரியும். போட்டுட்டு இந்த எண்ணில் வந்து ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்து நாட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு வந்து பீட் நீடில் எடுத்து பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு சில இதுலெல்லாம் நம்மளுக்கு நல்லா போகாது, த்ரெட் நீடில் போகாதுங்கிறதுனால பீட் நீடில் எடுத்துக்கிறேன். எடுத்து இது மாதிரி நாட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து அடுத்து அப்படியே இங்கேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். இங்கேயும் ஒரு சுகர் பீட்ஸோட எண்டில் ஒரு சுகர் பீட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுவும் இந்த மாதிரி ஷேப்புக்கு தகுந்த மாதிரியே நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஜரியில் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஜரியில் என்னென்ன ஒர்க் இருக்கோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் முடிச்சிருங்க. அடுத்தது வந்து சுகர் பீட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா சுகர் பீட்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகும். ஸோ இந்த இடத்துல இப்படி நல்லா ஒட்டி கொண்டு வாங்க, அப்போ தான் அது கனெக்டிவாக அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நான் எல்லாம் ஃபுல்லாக போட போகிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்டெப் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து அடுத்த ஒரு சுகர் பீடோட இந்த முடிச்சுக்கலாம். இந்த ஒரு எண்டை நம்ம இந்த மாதிரி முடிச்சுக்கலாம். நான் எண்டு டு எண்டு நாட் போட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக சுகர் பீட்ஸ் கூட வச்சு பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நான் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அது பாருங்கள், ஒரு ப்ளூ லைன் தெரியுதுல, அந்த லைனில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். முடிஞ்ச அளவு அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரியே கொண்டு வந்தோம் அப்படின்னா அது ஃபெதர் மாதிரி அழகாக கிடைக்கும். இது எம்போஸ்டு டிசைன். இப்போ இந்த மாதிரி வர ப்ளவுஸ்லாம் நம்ம இதையவே ஹைலைட் பண்ணி பண்ணும்போது தான் நம்மளுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இதுக்கு மேலே வேறு டிசைன் ட்ரேஸ் எடுத்தோம் அப்படின்னாலாம் அவ்வளோ எஃபெக்டிவாக தெரியாது, கீழேயும் கசகசன்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ அங்கே இருக்கிறதையே நம்ம ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இதே பார்த்திங்கன்னா ஜரிக்கு பதிலாக ஜர்தோசி யூஸ் பண்ணலாம், சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், கட் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ ஒவ்வொன்றும் நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கும் பட்ஜெட்டுக்கும் தகுந்த மாதிரி தான். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம நாட் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இந்த அளவுக்கு மட்டும் சரி வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி இப்போ சரியில் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஒர்க் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நான் சரி போட்டுட்டேன். இதில் வந்து இந்த பார்ட்டுக்கும் நான் வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்கலான்ட்டு இருந்தேன். பட்டு அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுனால கொடுத்து பார்த்தா அவ்வளோ செட் ஆகலை. அதனால் இந்த இடத்துலையும் நான் வந்து சரியே கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கும் இந்த மாதிரி அந்த மயிலிறகுல ஒரு கண் மாதிரி இருக்குல்ல, அந்த பார்ட்டு இது பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல மட்டும் நம்ம சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். இதுக்கு நான் வந்து சூயிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிக்கணும், அதனால் நான் இந்த இடத்துலேருந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்லையெல்லாம் முடிஞ்சளவு
ஒரு பீட் 2 பீடாகவே கொடுங்க. எப்பவுமே நம்ம 2 பீட்ஸாக தான் கொடுப்போம். இந்த மாதிரி வளைவுகளாக இருக்குல்ல, அதுலலாம் நம்ம 1 பீடாக கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நல்லா ரொட்டேஷன் கொடுத்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வரும். ஸோ இந்த மாதிரி எம்போஸ்டு டிசைன்ஸில் இந்த மாதிரி ப்ளவுசஸில் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா அந்த த்ரெட் வந்து நம்மளுக்கு வரும், அதனால தான். ஸோ இந்த மாதிரி ஷார்ப்பான பிளேஸில் இப்படி கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு ப்ளைனாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்டிச்சாக தான் கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரி 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 இப்போ இது ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல நம்ம கவர் பண்ணிக்கலாம். த்ரெட்டு பார்த்திங்கன்னா ஸ்விங் த்ரெட்டில் தான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வந்து இந்த சாரீ கலர்லேயே நம்ம கிளாத் கலர்லேயே எடுத்துட்டோன்னா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஷார்ப்பாக கொண்டு வந்துட்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துலையும் கொஞ்சம் ரொம்ப கேப் வர மாதிரி இருந்தது. அதனால் நான் இந்த இடத்துலையும் ஒரு 2 சுகர் பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தான் நான் ஃபுல்லாக பண்ண போகிறேன். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதோட லுக்கு வந்து நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நான் இங்கேருந்து இங்கே த்ரெட் கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன். இப்போ இது ரொம்பவே லாங்கு தான். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இடையில ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நார்மலாக நம்ம ப்ளைனாக நாட் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து எகெயின் சுகர் பீட்ஸ் வைக்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வச்சுட்டு லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இது நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ளைனாக இருந்த ஒரு மோட்டிவை நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்லீவ் ஃபுல்லாக ஒர்க் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி செல்ஃப் டிசைன் ப்ளவுஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்கிறதையே நீங்கள் ஹைலைட் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாக ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்மளோட இன்ஸ்டா பேஜில் வந்து அப்லோட் பண்ணுறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.